Hello friends and subscribers. Welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஏசியா கப் உமன்ஸ் ஏசியா கப்போட இரண்டாவது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா உமன்ஸ்க்கும் பாகிஸ்தான் உமன்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன் ஸ்மால் லீக்ஸ்க்கு பெஸ்டான ஒரு ஆப். அது மட்டும் கிடையாது, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்றது மூலியமாவும் உங்களால வந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்க ஃப்ரெண்டை நீங்க வந்து இதுல ரெஃபர் பண்றீங்க. ரெஃபர் பண்றப்போ உங்களோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு வந்து பிளே பண்றாரு அப்படின்னா அதுல கம்பெனிக்கு ஒரு 10 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அதுல இருந்து உங்களுக்கு 10% வந்து அவங்க வந்து கமிஷனா கொடுக்குறாங்க. ஸோ 10% என்ன ஒரு ரூபா உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா அதுக்குதான் அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, லைஃப் டைம். அதாவது உங்களோட ஃப்ரெண்ட் இந்த ஆப்ல கடைசி வரைக்கும் எத்தனை வருஷம் விளையாண்டாலுமே அதுல இருந்து விளையாடுறது கம்பெனிக்கு போற ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 10% கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் இது. தென் அது மட்டும் கிடையாது, இதுல 100% ஜிஎஸ்டி ரிட்டர்ன், ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிப்பதுல உங்களோட டெபாசிட் மணிக்கு. தென் 100% ஃபர்ஸ்ட் போனஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டெபாசிட் போனஸ் வந்து 100% வரைக்கும் கொடுக்குறாங்க. லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், லெஸ் காம்படிஷன், இப்படி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இதுல இருக்கு. அது மட்டும் கிடையாது, இப்ப டிஎன்பிஎல் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 7th ஜூலைல இருந்து 4th ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு லீடர் போர்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி யூசர்ஸ் பேஸ் கம்மி. ஸோ நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்ட்ல 100-350 ஒரு பைக் தராங்க. தென் செகண்டா வந்து அப்படியே ஹோண்டா ஆக்டிவ்ல 60 கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 30 பேர் வரைக்கும் அவங்க வந்து பிரைசஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஐபோன், OnePlus, சாம்சங் S23 அல்ட்ரா அப்படி நிறைய கொடுக்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. யூசர்ஸ் பேஸ் கம்மிங்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போல வந்து முடியும்னா ஒரு ஆப் புதுசா கொண்டு வராங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுவாங்க. அதை அப்பவே ஃபர்ஸ்டே பயன்படுத்திக்கிறவங்களுக்கு அது நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். யூசர்ஸ் பேஸ் அதிகமாச்சுன்னா அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பயன்படுத்த முடியாது. ஸோ காம்படிஷன் அதிகமாயிடும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 19 ஜூலை இரவு 7 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தம்புல்லாவில தாங்க நடக்க போகுது. ஸோ இந்த தம்புல்லாவோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தாங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கா தான் இருக்கும். பேலன்ஸ்டான ஒரு இது. ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா டாமினேட் பண்ணுவாங்க. யூஸ்ஃபுல்லாவே சிம்பிள் தாங்க. உமன்ஸ் மேட்ச்னாவே ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா டாமினேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 அடிக்கும் எபிலிட்டி அதிகமா இருக்காது. ஸோ எல்லா பாலுமே இறங்கி ஆடணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பாலை மிஸ் பண்ணுவாங்க. விக்கெட் கீப்பர் வந்து ஸ்டம்பிட் பண்ணிடுவாங்க. தென் தூக்கி அடிச்சு ஆடுறப்போ ஸோ நிறைய கேட்ச் மார்க் ஸ்பின்னர்ஸ்ல பயங்கரமா விக்கெட்ஸை பறி கொடுப்பாங்க. உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாவே அது ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ற பிச்சா இருந்தாலும் சரி, பேட்டிங்கு சப்போர்ட் பண்ற பிச்சா இருந்தாலும் ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ சில வெனுவுல மட்டும்தான் நல்ல கிரீன் வந்து இருக்கும். அதாவது கிரீனிஷா இருக்கும், நல்ல பில்கள் அதிகமா இருக்கிற அந்த வெனுல வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஆனா உமன்ஸ் அப்படின்னாவே பொதுவாகவே நம்ம என்னதான் ஒரு ஃபாஸ்ட் பாலருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனுவாவே இருந்தாலுமே அங்க ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டு போயிருவாங்க. விக்கெட்ஸும் அவங்க வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. இந்த வெனு ஒரு நியூட்ரலா தான் இருந்திருக்கு. உமன்ஸ் மேட்ச் இங்க நடந்தப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்கு. ஸோ அதுலயுமே வந்து ஸ்பின்னர்ஸ் தான் வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. வெனு ரெக்கார்டு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 மேட்ச் இங்க நடந்திருக்கு. ஸோ அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து 1 மேட்சும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓவராலா உமன்ஸ் மேட்ச், ஸோ உமன்ஸ் மேட்ச் T20ஸ்ல இந்த வெனுல ஒரு 3 மேட்ச் தாங்க நடந்திருக்கு. ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரே வந்து 134 அப்படிங்கிறது தான் ஒரு ஆவரேஜான வந்து ஒரு ஸ்கோரா வந்து இருந்திருக்கு. ஸோ இந்தியா உமன்ஸ் ஹையஸ்ட் ஸ்கோர் சொல்லி பாத்தீங்கன்னா 138 6 விக்கெட்டுக்கு வந்து எடுத்திருக்காங்க. லோயஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா உமன்ஸ் 125க்கு அவங்களோட விக்கெட்டை வந்து பறிவிடுவதா லோயஸ்ட் ஸ்கோராகவும் வந்து இருந்திருக்கு. சரி, ஓகே, அடுத்ததான் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 13 மேட்ச் இது வரைக்கும் பிளே பண்ணிருக்காங்க இந்தியா உமன்ஸும் பாகிஸ்தான் உமன்ஸும். அதுல இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா 10 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. பியூர்லி அப்பர் ஹேண்ட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியா உமன்ஸ் தான் வந்து பியூர்லி அப்பர் ஹேண்டா வந்து இருந்திருக்காங்க. சரி, ஓகே, இப்போ 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 பார்ப்போம். ஸோ இந்த பிளேயிங் 11 பாக்குறதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொரு சேனல் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ கிரிக் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சேனல்ல எந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படின்னா கிரிக்கெட் சார்ந்த நியூஸஸ், நாட் ஓன்லி கிரிக்கெட்,
கேம்ஸ் சார்ந்த எல்லா நியூஸஸுமே அதில் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேனலுக்கு ப்ரிவியூ கொடுக்குறேன், ஸோ ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன், டீம்ஸ் கொடுக்குறேங்கிறத நீங்க சப்போர்ட் பண்ணீங்க, எல்லாம் ஓகே. ஸோ அந்த சேனல்ல கிரிக்கெட் சார்ந்த நியூஸஸ், விளையாட்டு சார்ந்த நியூஸஸ், எல்லா கேம்ஸுமே ஒலிம்பிக் வந்தாலும் சரி, ஃபுட்பால், ஹாக்கி, டென்னிஸ் முதற்கொண்டு எல்லாமே, நாட் ஓன்லி கிரிக்கெட், எல்லாத்தையுமே எல்லா நியூஸஸுமே அதில் கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இன்னொரு அடிஷ்னலா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேனலுக்கு தமிழ் பெல்லுக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் ரொம்பவே அளப்பரியது, நிறைய சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி அந்த சேனலுக்கும் கொஞ்சம் நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் மேன்மேல் வளர உங்களோட அந்த சப்போர்ட் மூலியமா எனக்கும் வந்து ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரி, இந்தியா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா அண்ட் சஃபாலி வர்மா 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா ஜெமிமா ரோட்ரிக்ஸ், ஹர்மன்பீர் கவுர், ரிச்சா ஹோஸ், தீப்தி சர்மா, அடுத்தது சஜனா, பூஜா வெஸ்ட்ராக்கர், ஸ்ரேயங்கா பாட்டீல், ராதா யாதவ், தென் ரேணுகா சிங் தாக்கூர். ஸோ இது வந்து இந்தியா உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜி விரோஷா, தென் அடுத்ததா சிதரா அமீன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் முந்திபா அலி, இவங்க தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க. நிடா டார், தென் உமைமா சோகில், இராம் ஜவீத், ஆலியா ரியாஸ், ஃபட்டிமா சனா, சாடிக் இக்பால், தியானா பேக், தென் அடுத்ததா பாத்தீங்கன்னா நசரா சந்து. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ உமன்ஸ் மேட்ச் அப்படிங்கிறப்போ ஸ்மால் லீக்ஸ்ல மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் 60% ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் மேட்சுக்கு ஸ்மால் லீக்ஸ் ஆப்டே ஆகாது. ஸ்மால் லீக்ஸ் மோஸ்ட்லி தவிர்த்துருங்க. ஆனால் கிராண்ட் லீக்ஸ்க்கு மஸ்டா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 10 டீம் வரைக்கும் கூட ட்ரை பண்ணுங்க. 10 to 15 டீம் வரைக்கும் கூட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டீம்ஸ் அதிகப்படுத்திக்கோங்க. ஒரு டீமும் போடலாம், 2 டீம் போடலாம். நான் வந்து 10 டீம் வரைக்கும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். கிராண்ட் லீக்ஸ்க்கு உமன்ஸ் மேட்ச்ல கிராண்ட் லீக்ஸ் நிறைய நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ பர்சனலா நான் என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் வந்து நான் சொல்றேன். நான் வந்து இது வரைக்கும் ஒரு 7-8 முறை வந்து நான் கிராண்ட் லீக்ஸை வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நான் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதுல 5 முறை வந்து பாத்தீங்கன்னா நான் உமன்ஸ் மேட்ச்ல மட்டும்தான் நம்ம வின் பண்ணிருக்கோம். ஏன்னா உமன்ஸ் மேட்ச்ல ஈஸியா நம்மளால, ஏன்னா ஒரு விஷயத்த பண்ணவங்களதான் திரும்ப அதை பண்ணுவாங்க. பேட்டிங் ஆனவங்களும் திரும்ப ஆடுவாங்க, பவுல் பண்ணி விக்கெட் எடுத்தவங்களும் திரும்ப அதே பண்ணுவாங்க. ஆல்ரவுண்டர்ஸ் அதிகமா இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வைஸ் பாக்குறப்ப நமக்கு நிறைய இருக்கும். ஸோ அவங்கள மாத்தி ரொட்டேட் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன்ல சேஞ்ச் பண்ணி போட்டுட்டே இருந்தோம்னா நம்ம ஏதாவது ஒரு டீம் கண்டிப்பா மேல வந்துடும். ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு ப்ரிஃபரபிள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச். இப்ப கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வைஸ் நம்ம பிடிச்ச உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல மினிமம் 30 ரன் அடித்தால் மட்டும்தான் அவங்க ஃபேண்டசி டீம்ல வரவே முடியும். அதுவே ஒரு பவுலர் ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா அந்த 30 ரன் எடுத்த ஒரு பேட்டர்ஸ்க்கு வந்து அவங்க காம்பீட் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு தீப்தி சர்மா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஓவர் போல் பண்றாங்க, ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு கான்செப்ட். தென் அடுத்தது வந்து சஃபாலி வர்மா ஒரு 25 ரன் அடிக்கிறாங்க. அப்படி பாக்குறப்போ தீப்தி சர்மா ஒரே விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஆனா ஃபேண்டசி டீமுக்குள்ள தீப்தி சர்மா உள்ள வந்துருவாங்க, சஃபாலி வர்மா வந்து பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. என்ன ரீசன்? 2 பேருக்குமே ஒரே பப்ப 25 ரன் அடிக்கிறப்போ ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும். அதே மாதிரி தீப்தி சர்மா ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாங்க, 4 ஓவர் போல் பண்றாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கும் அந்த 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் வரும். அப்படிங்கிறப்ப எப்படி தீப்தி சர்மா உள்ள வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உமன்ஸை பொறுத்த வரைக்கும் பவுல் பண்றவங்க கொஞ்சம் எக்கனாமிக்கலா பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நிறைய ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெய்டன் ஓவர்ஸ் பண்ணுவாங்க. அப்போ T20s மெய்டன் ஓவர்ஸ் போட்டா 12 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்குது. அதுக்கு LBW பவுல்டுங்கிற பொருள் எடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு 8 பாயிண்ட் கிடைச்சிடும். ஒரு விக்கெட்டுக்கு ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட். இப்படி எல்லாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா சஃபாலி வர்மாவை விட ஒரு 5 பாயிண்ட் ஆகுது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஸோ இப்படி ஒரு பேட்டர் 30 ரன்ஸ் அடிக்கிறத ஒரு பவுலர் ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும் எடுத்து அவங்களால வந்து அவங்க ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பை கொண்டு வந்துட முடியும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. ஸோ அதனாலதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சைஸ் பாத்துறோம், யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன்ஸை நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்மிருதி மந்தனா, சஃபாலி வர்மா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இப்போ கரண்ட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ ஸ்மிருதி மந்தனா ஒரு குவாலிட்டியான ஃபார்ம்ல வந்து இருக்காங்க. மினிமம் 30 ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காங்க. இதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் என்ன சொல்லி ஆஃப் பிரேக் பவுலர் இவ்வளவு நல்லா ஆடுறாங்க, பட் ஆஃப் பிரேக் பவுலர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தாங்க இருக்காங்க. ஒவ்வொரு டீம்ல இருக்கக்கூடிய ஆஃப் பிரேக் பவுலர் உடனே பவர் பிளேல கூட பவுல் பண்ண வச்சிடறாங்க. ஸோ ஆஃப் பிரேக் பவுலர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தாங்க இருக்காங்க ஸ்மிருதி மந்தனா. ஆஃப் பிரேக் பவுலர் அந்த ஓவர்ல மட்டும் கொஞ்சம் ஸ்டிங்கிள் ரொட்டேட் பண்ணி ஆடிட்டு மத்த ஓவர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க நல்லாவே ஆடிடுறாங்க. ஸோ ஸ்மிருதி மந்தனா ஆஃப் பிரேக் பவுலர்கிட்ட கொஞ்சம் ரன்ஸ் இருந்தால் நல்ல ஆவரேஜ்ல வச்சிருக்காங்க, நல்லா ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாலுமே ஆஃப் பிரேக் பவுலர்கிட்ட கொஞ்சம் அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலயும் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களோட ஆவரேஜ் 23 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் இருக்கு அவேவ்ல. அதாவது இந்தியாவில இல்ல, வெளிநாடு பிச்சுகள்ல 23 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காங்க. அதுவே சஃபாலி வர்மா பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா வெறும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்றப்போ அவங்களோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 27க்கு மேல அப்படிங்கிற வச்சிருக்காங்க.
இதுவே செகண்டா பேட் பண்றப்போ ஸ்மிருதி மந்தனாவை பொறுத்த வரைக்கும் 35 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காங்க. அவையிலையுமே கூட வெளியில போய் ஆடுறப்ப கூட 35 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காங்க செகண்டா பேட் பண்ணும்போது. சஃபாலி வர்மா அதுல கொஞ்சம் மாறி இருக்கு. செகண்டா பேட் பண்றப்போ அவங்க வந்து ரொம்ப நிறைய மேட்சஸ் வந்து ஏர்லியரா அவுட் ஆயிருக்காங்க. சோ இதுலயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், ஒரு டீமுக்கான ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா சஃபாலி வர்மா பிக் பண்ணலாம், ஸ்மிருதி மந்தனா 50-50 ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். அதுவே செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா ஸ்மிருதி மந்தனா வச்சுக்கலாம், சஃபாலி வர்மா 50-50 ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமுக்கான ஐடியா உங்களுக்கு ஈஸியா இதுலயே கிடைச்சிருக்கும். ஜெமிமா ரோட்ரிக்ஸ். சோ ஜெமிமா ரோட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னா மேட்சுக்கு தகுந்த மாதிரி, மேட்ச் எப்படி போகுதுன்னு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடியவங்க, கரண்ட்ல செம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்து ஜெமிமா ரோட்ரிக்ஸ் இருக்காங்க. பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல ஏறியா விக்கெட் விழுந்துட்டுனா கொஞ்சம் அக்ரெசிவ் இன்டென்ட்டை கம்மி பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் அக்ரெசிவ் ஆடாம ரொட்டேட் பண்ணி ஆடி ஒரு 25-30 ரன்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க. அதுவே டாப் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஓவர் வரைக்கும் ஆடிடுறாங்க, அல்லது ஒரு 9 ஓவர் வரைக்கும் ஆடிடுறாங்கன்னா அதே ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடுவாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஒண்ணு இல்லாதது மிகப்பெரிய மைனஸ். சொல்ல போனா டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் ஆர்டர் 4 பேருக்குமே எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்ங்கிறது ஒண்ணு கிடையாது. ஹர்மன்பிரீத் கவுரும் வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா சஜனாங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. சோ அப்படிங்கிறப்போ ஹர்மன்பிரீத் கவுர் வந்து பவுல் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப 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 கம்மி தான். சோ இப்போ ஆஸ் அ பேட்டரா மட்டும்தான் இந்த 4 பேருமே ஆட போறாங்க. இந்த 4 பேர்த்துல இருந்து நம்ம எப்படி வந்து ஆப்ஷன்ஸ் இல்லாதவங்களும் நம்ம கொண்டு வருது அப்படின்னு பாக்குறப்போ இவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஹர்மன்பிரீத் கவுர் கேட்ச் பிடிக்கிற வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். அது ஒரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேல்யூபிள் ஆன ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். அதே மாதிரி ஜெமிமா ரோட்ரிக்ஸோட ஃபீல்டிங் பொசிஷனும் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் லாங் ஆஃப்ல தான் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கும் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களான அந்த இடத்துல வந்து ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். ஸ்மிருதி மந்தனா கேப்டன்ஷிப் பண்றதுனால ஸோ லைக் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பவுண்டரிஸ்குள்ளேயே தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. லைக் சாரி அந்த இன்னர் சர்க்கிள்குள்ளேயே தான் அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். தென் சஃபாலி வர்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லிப் பொசிஷன்ல நிக்கிறாங்க. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மிட் ஆர்டர்ல நிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டிங் பொசிஷன்ல தான் இருக்கிறதுனால அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வந்து கம்மியாகுது ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஹர்மன்பிரீத் கவுரை கம்பேர் பண்றப்போ. சோ அப்போ 4 பேர்த்துக்கிட்ட இருந்துமே நம்ம வந்து ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறாங்கன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சோம் அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்ல இந்த 8-8 பாயிண்ட் ஒரு கேட்ச் பிடிச்சா கூட ஒரு 8-8 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைப்பதற்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிறது. அவங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ். அதுல ஸ்மிருதி மந்தனாவை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சஃபாலி வர்மாவுக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஜெமிமா ரோட்ரிக்ஸும் அதே மாதிரி தான் செகண்டா பேட் பண்றப்போ அவங்களுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஹர்மன்பிரீத் கவுர் போத் இன்னிங்ஸ்லுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 ரன் கம்பல்சரி ஆடிடுவாங்க போத் இன்னிங்ஸ்லுமே. அதுலயும் செகண்ட் இன்னிங்ஸ்ல சம்டைம்ஸ் பேட்டிங் கிடைக்குமா ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 100% உங்களுக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சிடும். கடைசி 5-6 ஓவர்ல வந்து குயிக் ஃபயர் ஒரு நாக் வந்து அடிப்பிடுவாங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே ஹர்மன்பிரீத் கவுர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிச்சா ஹோஸ் விக்கெட் கீப்பர் பண்றாங்க. அதே மாதிரி ஆப்போனன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முன்தீப் அலி 2 பேருமே வந்து விக்கெட் கீப்பர் பண்றாங்க. இதுல 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுலயும் பர்டிகுலரா நீங்க 2 பேரையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்டிகுலரா ரிச்சா ஹோஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்துக்கோங்க. ஒரு 70% ஆஃப் டீம்ஸ்ல வந்து ரிச்சா ஹோஸ்க்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமா கொடுத்துக்கோங்க. முன்தீப் அலியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க பாகிஸ்தான், அதாவது இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ரிச்சா ஹோஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி முன்தீப் அலியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க டாப் ஆர்டர்லயே வராங்க. இப்போ பை சான்ஸ் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோமே, இந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ரிச்சா ஹோஸ்க்கு கிடைச்சிடும். அது ஒரு பாயிண்ட்டுங்களா. டாப் 4 பேருமே கூட அவங்க பாகிஸ்தான் அடிச்ச ஸ்கோரை அடிச்சிட முடியும். ரிச்சா ஹோஸ்க்கு பேட்டிங்கான வாய்ப்பே மோஸ்ட் ப்ராபபிலி கிடைக்காது. அது ஒரு வேலிட் பாயிண்டா. இதுவே முன்தீப் அலியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஒன் டவுன்லயே வந்துடுறதுனால போத் இன்னிங்ஸ்லுமே அவங்களுக்கான பேட்டிங் வாய்ப்பு 100% கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல முன்தீப் அலி போத் இன்னிங்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்துடுறாங்க. ரிச்சா ஹோஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா கடைசி 5 ஓவர்ல அவங்க தான் வந்து ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணி கொடுப்பதற்கான ஒரு ரோலா அவங்களுக்கு இருக்கும். அப்போ ரிச்சா ஹோஸ் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் அதிகமாவது ஒரு 70% ஆஃப் டீம்ஸ்ல வந்து அவங்கள பிக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு விஷயம், சஃபாலி வர்மா வெறும் 25 ரன்ஸ் அடிக்கிறாங்க. 25 ரன் அடிச்சிடறாங்க. ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருது. இது ஒரு பாயிண்ட்டுங்களா. ரிச்சா ஹோஸ் வெறும் 20 ரன் அடிச்சிட்டா கூட சஃபாலி வர்மாவோட பாயிண்ட் வந்து ரிச்சா ஹோஸ் வந்து பீட் பண்ணிடுவாங்க விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். என்ன காரணம்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் உமன்ஸ் மேட்ச் அப்படின்னா விக்கெட் கீப்பர் ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கர டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸ்டெம் பீட் முறையிலையும் ரன் அவுட் முறையிலையும் கேட்சுங்கிற முறையிலாம் விக்கெட் கீப்பர் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்துருவாங்க உமன்ஸ் பொறுத்த வரைக்கும். அவங்க அது இல்லாம ரிச்சா ஹோஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
வெறும் 20 ரன் அடிச்சிட்டா, போத் இன்னிங்ஸ்லுமே வெறும் 20 ரன் அடிச்சிட்டா கூட சஃபாலி வர்மா எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸோ அல்லது ஸ்மிருதி மந்தனா எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸோ அவங்களால பீட் பண்றதுக்கும் சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம், அந்த விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வச்சுட்டு. ஸோ இப்படி பிளேயர்ஸ் வைஸ் நம்ம அனலைஸ் பண்ணி யாருக்கு எதுல இருந்தாலும் பாயிண்ட்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளால ஃபேண்டசி டீமை வந்து ஈஸியா உருவாக்கிட முடியும். அடுத்ததா தீப்தி சர்மா, அவங்களோட 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் இதுல மஸ்டா ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு வந்துடும். இதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிளஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ல வராங்க. இப்போ என்னதான் ரேணுகா சிங் தாக்கூர் வந்து ஒரு ஃபாஸ்ட் பாலர் இருந்தாலும், பூஜா வஸ்ட்ரகர் அப்படிங்கிற ஒரு ஃபாஸ்ட் பாலர் இருந்தாலுமே டெத் ஓவர்ஸ்ல அந்த 16 ஓவருக்கு மேல அந்த பர்டிகுலரா அந்த 19 20வது ஓவரை தீப்தி சர்மாவும் ராதா யாதவும் தான் பவுல் பண்றாங்க. சோ இந்தியாவோட பிளஸ் அந்த ஸ்பின்னர் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து அந்த டெத் ஓவர்ஸ்ல கொடுத்துறாங்க. அதுல இன்னொரு படி மேல போய் ரேணுகா சிங் தாக்கூர் அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணுவாங்களாங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அவங்க வந்து நம்ம மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம், 1 விக்கெட் வரைக்கும் அவர் எதிர்பார்க்கலாம். ஸோ ராதா யாதவ் தீப்தி சர்மா 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லுமே அந்த டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுனால 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதுல ஸ்லைட்லி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் தீப்தி சர்மா பேட்டிங்லயும் பை சான்ஸ் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். டாப் ஆர்டர்ல ஏர்லினா அல்லது 2 அல்லது 3 விக்கெட், ஒரு 2 விக்கெட் எதிராக விழுந்துட்டா கூட ரிச்சா ஹோஸ்க்கு முன்னாடியே தீப்தி சர்மா அவங்களோட பேட்டிங் ஆப்ஷன் அனுப்பி விட்டுருவாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் விஷஸ் அவங்க தான் கேப்டன் இருப்பாங்க, அது ஒரு சேஃபான ஆப்ஷனாவே இருக்கும். சஜனா ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே 2 ஓவரா பவுல் பண்றாங்க. அதுலயும் பவர் பிளேலயே 1 or 2 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்றது அவங்களுக்கு இருக்கிற பிளஸ். பட் 4 ஓவரும் கம்ப்ளீட் பண்ணாதது அவங்களுக்கு இருக்கிற மைனஸ். அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட்டா இருந்தாலுமே அது அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பை கொண்டு வருமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். பூஜா வஸ்ட்ரேக்கர், ரேணுகா சிங் தாக்கூர் நம்ம மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல சொன்னோம். அதே மாதிரி தான் பூஜா வஸ்ட்ரேக்கருக்கும் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர். அவங்களோட மீதி இருக்க ஓவர்ஸை வந்து சஜனா வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே பூஜா வஸ்ட்ரேக்கர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னா சஜனாவுக்கு முன்னாடியே கூட சம்டைம்ஸ் பேட்டிங்க்கு அனுப்பி விட்டுருவாங்க. சம்டைம்ஸ் அது மோஸ்ட் ப்ராபபிலி அவங்களுக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமா கொஸ்டின் மார்க். அது ஒரு ஆப்ஷனா சொல்லிடுறேன், அது ஒரு வேலிட் பாயிண்ட்டுங்களா. 2வது அந்த 16 ஓவருக்கு அப்புறம் ராதா யாதவ் தீப்தி சர்மா பவுல் பண்றாங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 1 ஓவர் வந்து பூஜா வஸ்ட்ரேக்கர் பவுல் பண்றாங்க. அந்த டெத் ஓவர் ஆப்ஷனான அந்த ஸ்லாக் ஓவர் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் பூஜா வஸ்ட்ரேக்கர், ராதா யாதவ், தீப்தி சர்மா இந்த 3 பேரும் தான் வந்து பவுல் பண்றாங்க. ஸோ அது வந்து இந்த 3 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கு. சரி, ஓகே, இதுல எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸ்ரேயங்கா பட்டில் தாங்க இவங்க என்னைய பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு டிஃபரன்ஷியல் பிக். ரீசன் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா மேபி எல்லாரும் எடுக்கிற மாதிரி 1 விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். அதுவே செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை பிக் டிஃபரன்ஷியல் பிக் 2 விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பிளேயர் ஸ்ரேயங்கா பாட்டில். அதுவே மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்க போது இவங்க 2 விக்கெட் எடுப்பதற்கு. என்ன காரணம்னா 2 விக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படிங்கிறப்போ செகண்டா வந்து பவுல் பண்ண போறாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ் தீப்தி சர்மா, ரேணுகா சிங் தாக்கூர், ராதா யாதவ், பூஜா வஸ்ட்ரேக்கர் இப்படி இவங்க எல்லாம் அவங்களோட ஓவர்ஸை கொஞ்சம் முன்னாடியே முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். இவங்களை வந்து ஹோல்டு பண்ணியே வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் ஒரு மாதிரி விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து ஹோல்டு பண்ணிட்டாங்க, அந்த டீமை வந்து ஒரு மாதிரி முடக்கிட்டாங்க அப்படின்னா கடைசி சமயத்துல இவங்க வந்து போடுறப்போ எல்லாருமே ஸ்லாக் ஓவர்ஸ்ல வந்து பவுல் பண்றப்போ அல்லது விக்கெட்ஸ் ஒரு மாதிரி 5 விக்கெட் 6 விக்கெட் விழுந்துருச்சுன்னா அப்போ வந்து வெறும் பவுலர்ஸ் தான் வந்து பேட்டிங் வருவாங்க. அந்த சமயத்துல இவங்க பவுல் பண்றப்போ இவங்களுக்கு 2 விக்கெட் கூட சம்டைம்ஸ் கிடைக்கலாம். அப்போ செகண்டா பவுல் பண்றப்போ டெத் ஓவர் அப்படின்னா ஸ்ரேயங்கா பாட்டில் தான் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா தீப்தி சர்மா, ராதா யாதவ், பூஜா வஸ்ட்ரேக்கர் இந்த காம்பினேஷன்ல போங்க. செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா பூஜா வஸ்ட்ரேக்கர், ஸ்ரேயங்கா பாட்டில், ராதா யாதவ், தீப்தி சர்மா இந்த 4 பேர் காம்பினேஷனோட கூட நீங்க டீம் வந்து மேக் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கும். பாகிஸ்தான் உமன்ஸ்ல ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 45ல இருந்து 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் அதிகம் உள்ளவங்கள நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிடாடார் தாங்க. ஸோ நிடாடார் மினிமம் 3 ஓவரும் மேக்ஸிமம் 4 ஓவர். அவங்க 4 ஓவர் மோஸ்ட்லி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பெருசாக கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச், இந்தியானாவே ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் மேபி மந்தனாவுக்கு அகைன்ஸ்டா பவர் பிளேலயே பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ நிடாடார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸை வந்து வச்சிருக்கக்கூடியவங்க. முந்திபா அலி, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி விக்கெட் கீப்பர் பண்றாங்க.
ஸோ விக்கெட் கீப்பர்ல இருந்து ஒரு பர்டிகுலரா பாகிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அந்த விக்கெட் கீப்பர் மூலியமாவே முந்திப் அலிக்கு கிடைச்சிடும். அதை தாண்டி பேட்டிங்ல ஒரு சாலிடான பிளேயருங்க, பெருசா அக்ரெசிவ் இல்லட்டுக்கு போக மாட்டாங்க, பால் ரொட்டேட் பண்ணி ஆடுவாங்க, ரொம்ப நேரம் அந்த களத்துல நிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அவங்க. முந்திப் அலி பேட்டிங்ல நம்ம அதிகமா இல்லைனாலும் ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன்ஸ்க்குள்ள அடித்தால் கூட அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸை வச்சு ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் அதிகம் உள்ளவங்க முந்திப் அலி. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல வந்து குலாம் ஃபெரோஷா அண்ட் சித்தரா அமீன், இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் டைப் ஆஃப் பிளேயர்ஸ். அந்த குல் ஃபெரோஷாவை பொறுத்த வரைக்கும் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடக்கூடியவங்க. இந்த ஸ்விங் பால்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி மேட்சஸ்ல நான் பார்த்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரியே ரேணுகா சிங் தாக்கூர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்விங்கோட பவர் பிளே ஆரம்பிப்பாங்க. ஸோ மேபி ரேணுகா சிங் தாக்கூர் வெஸ் இந்த குல் ஃபெரோஷா அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருந்து இருப்பதற்கான சான்சஸ் இருக்கும். அதை பீட் பண்ணி ஆடினாலுமே ஒரு 15 ரன்ஸ்க்குள்ள அடிப்பதற்கான சான்சஸ் தாங்க. இந்த சித்தரா அமீன் தான் ரீசெண்ட் டைம்ஸ்ல செம ஃபார்ம்ல இருக்காங்க. ஓடிஐயா இருக்கட்டும், T20s எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி ஃபார்மை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. நல்லாவே ஆடுறாங்க, ரொம்ப நேரம் களத்துல நின்று ஆடுறாங்க, நிறைய நல்ல ஸ்கோரை வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆடிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு மைனஸ் டபுள் ஆப்ஸ் இல்லாதது, வேற எந்த வகையிலுமே அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் கிடைக்காது அப்படிங்கிறது மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு மைனஸா வந்து அவங்களுக்கு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம தீப்தி சர்மா பவர் பிளேலே பால் பண்றப்போ தீப்தி சர்மா சித்தரா அமீன் இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பேட்டில் இருக்கலாம். ஃபேண்டசி டீம்ல வரணும்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஏதாவது இருக்கணும். இப்போ முந்திப் அலி பேட்டிங்ல அண்ட் விக்கெட் கீப்பர் இதுல கான்ட்ரிபியூட் கிடைக்கும். நிடா டாரை பொறுத்த வரைக்கும் பவுலும் பண்ணுவாங்க, பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்படி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்ல இவங்க 2 பேத்துக்கு இருப்பது உங்களுக்கு இருக்கிற ஒரு பிளஸ்ஸா இருக்கு. உமைமா சோகில் அண்ட் இராம் ஜவீத், ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ஸ். ஸோ மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு வந்தாலும் ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன்ஸ்க்குள்ள தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ 30 ரன்ஸ் வரைக்கும் எடுத்தால் மட்டும் தான் ஃபேண்டசி டீம்ல வர முடியும். ஸோ இதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இல்ல, வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இல்லாதது உங்களுக்கு இருக்கிற மைனஸா தான் இருக்கு. ஸோ அப்ப டாப் 6 பேர் வந்து நிடா டார், முந்திப் அலி இந்த 2 பேரும் தான் வந்து இந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பே கொஞ்சம் அதிகம். ஆலியா ரியாஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல இப்ப பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1 or 2 hours ஆகுது பவுல் பண்றாங்க. அது ஒரு ஸ்லைட்லி அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸாகவும் இருக்கு. சம்டைம்ஸ் இவங்களுக்கு இருக்கிற ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டியில சிங்கிள் ஹேண்டடா மேட்சஸ் வந்து வின் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட எபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. நிறைய மேட்சஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் உமன்ஸ்க்காக ஆலியா ரியாஸ். பவுலிங் ஆப்ஷன் இப்பதான் மேட்சுக்கு மேட்ச் மினிமம் ஒரு 2 ஓவராவது பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்லைட்லி சான்ஸ், ஒரு மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30% ஆப்ஷன்ல நீங்க உங்களுக்கு கிராண்ட் எக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கிங்க அப்படின்னா இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60% மேல நீங்க உங்களோட கிராண்ட் எக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கலாம். அந்த ஆலியா ரியாஸை கம்பேர் பண்றப்போ ஃபாத்திமா சனா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ஃபாத்திமா சனா ஆலியா ரியாஸ் 2 பேருமே பேட்டிங்ல ஒரே மாதிரி ஆடக்கூடியவங்க, ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி உள்ளவங்க. அதையெல்லாம் தாண்டி ஃபாத்திமா சனா பவர் பிளேலே பால் பண்ணுவாங்க. மினிமம் 3 ஓவரும் மேக்சிமம் 4 ஓவரும் அவங்க பால் பண்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ ஃபாத்திமா சனா ஆலியா ரியாஸ் 2 பேர்த்த கம்பேர் பண்றப்போ ஃபாத்திமா சனா ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ளவங்களா வந்து தெரியுறாங்க. சாடியா இக்பால், டயானா பேக், தென் நசரா சந்து. ஸோ இது வந்து இந்த டீமோட ஒரு பிரைமரி பவுலர்ஸ். மீதி இருக்கவங்களாம் ஓரளவு ஆல்ரவுண்டர் கேட்டகரி தான். இப்போ நிடா டார் ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி, ஃபாத்திமா சனா ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி, தென் அடுத்ததான் ஆலியா ரியாஸும் ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி தான். பிரைமரி பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா டயானா பேக் அண்ட் நசரா சந்து அண்ட் சாதியா இக்பால். சாதியா இக்பால் ரீசெண்ட் டைம்ஸ்ல மேட்சுக்கு மேட்ச் மினிமம் ஒரு விக்கெட்டாவது அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பவர் பிளேல கூட சம்டைம்ஸ் வந்து பவுல் பண்றாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மேட்சும் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ் தான். டயானா பேக் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலருங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா மேபி 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக் தான், ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா, செகண்டா பால் பண்ண போறாங்கன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தான். இந்த நசரா சந்து வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகம் உள்ளவங்க, ஒரு ஸ்பின்னர் அவங்க. நிறைய விக்கெட்ஸ் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு. லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அவர் ஆஸ்திரேலியா, அவர் வெஸ்ட் இண்டீஸ், ஒரு சவுத் ஆப்பிரிக்கா, இந்த மாதிரியான அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து வர்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்தியா வந்து ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடக்கூடிய ஒரு டீம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு மைனஸே தவிர, ஒரு அதர் கண்ட்ரீஸ் அப்படின்னா நான் ஒரு மஸ்ட் ட்ரை பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன். ஸோ இந்தியா அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டும் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போய், ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸ் யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ஒரு போய் சூப்பர் ஆடிடுவாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் வந்து இவங்களை நசரா சந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் கொண்டு போகிறேன். இதுவே அதர் கண்ட்ரி வேற இப்போ ஏசியன் டீம்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா வேற டீம் அகேன்ஸ்ட் அவங்க விளையாடுறப்போ நசரா சந்து மஸ்ட் ட்ரையா கொண்டு போங்க. இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட்ங்கிறதால மட்டும் நான் 50-50 ஆப்ஷன்ஸ்க்கு நான் கொண்டு போறேன். இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நிடா டார், முந்திப் அலி, ஃபாத்திமா சனா இந்த 3 பேருமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல வந்து இருப்பாங்க. 4வது ஆப்ஷனுக்கு நீங்க கொண்டு போறது தான் டயானா பேக். ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா கொடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு டயானா பேக் மேல டவுட்டா இருக்கு, எனக்கு போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு கேட்டகரியான ஒரு பிளேயர் தான் எனக்கு வேணும் அப்படின்னா சாடியா இக்பால் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்து இருக்கிறாங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க.
சரி, ஓகே. இப்போ ஒரு 13 பிளேயர் ஃபேண்டஸ்ட் இருக்க வாய்ப்புள்ள ஒரு 13 பிளேயரை பார்த்தோம் அப்படின்னா, ராதா யாதவ் 1, தீப்தி சர்மா 2, ரிச்சா கோஷ் 3, ஸ்ரேயங்கா பாட்டீல் 4, பூஜா வஸ்ட்ராக்கர் 5, ஹர்மன்பிரீத் கவுர் 6, ஸ்மிருதி மந்தனா 7, ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 8, தென் முன்டிபா அலி 9வது ஆப்ஷன், நிடா டார் 10th ஆப்ஷன், ஃபட்டிமா சனா 11வது ஆப்ஷன், ஆலியா ரியாஸ் 12வது ஆப்ஷன், டயானா பேக் 13வது ஆப்ஷன். இந்த 13 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டா கூட மோஸ்ட்லி நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சு நீங்க மல்டிபிள் கிராண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஸோ அதுல ஒரு நல்ல டீமா வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தீப்தி சர்மாவுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் நிறைய கொண்டு போயிருப்பாங்க ஸ்மால் லீக்ஸ்க்கு. ஓகே, ஸ்மால் லீக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தீப்தி சர்மா ஒரு கேப்டனாகவும், அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நிடா டாருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போறது வந்து ஓரளவு சேஃபா வந்து தெரியும். இந்த நிறைய பேர் ஸ்மிருதி மந்தனாக்கும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா போயிருப்பாங்க ஸ்மால் லீக்ஸ்க்கு. ஸோ நான் வந்து ஸ்மால் லீக்ஸ் இந்த மேட்ச் தவிர்த்துருங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ கேப்டன் ஆப்ஷனுக்கு தீப்தி சர்மா, ஸ்மிருதி மந்தனா, தென் ராதா யாதவ், அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிடா டார், ஃபாத்திமா சனாவுக்கு அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர், விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு, நல்ல வேகத்துல ஃபாஸ்ட் பவுலர் நல்ல வேகத்துல போல் பண்ணுவாங்க. தென் பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்க. அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீமுக்காவது ஒரு ரிஸ்க் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயங்கா பாட்டீல் இவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது மஸ்டா ஒரு வைஸ் கேப்டனாவோ அல்லது கேப்டனாவோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்தியா செகண்டா பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஒர்த்தபிள் பிக்கா வந்து அவங்க இருப்பாங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டேங்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.